Very good. Very good evening. Yes. So we are back again. We were doing split digraph. And today also we'll see two more split diagrams. Before that, I had asked you all to write sentence and send me. So I believe you all would have written it. So kindly send it to me. I would like to see how you are progressing, how you are able to blend and write. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்க எழுதின சென்டென்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அனுப்பிச்சு வைங்க. நான் கண்டிப்பா பார்க்கணும் அதை. சோ தட் உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, எங்க தப்பு பண்றீங்கன்றத ஐ கேன் டீச் யூ ஆன் தட். ஓகே, சோ லெட்ஸ் கோ அபவுட் திஸ். இது எல்லாமே இப்ப நம்ம படிக்க போறோம் பாருங்க. ஹீ, இது வந்து சைட் வேர்டாவும் ட்ரிக்கி வேர்டாவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஈ லாங் லாங் சவுண்ட் சொல்லுது இல்லையா? சோ ஈ, இது ஏன் ஐ படிச்சோம்? ஏன்னா இங்க ட்ரிக்கி ஐ மீன் மேஜிக் இருக்கு. சோ ஐ ரைட்ஸ். சோ எப்பவுமே ஒரு வேர்டு இங்க இருக்குன்னா அதோட பேஸ் அப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. முதல்ல கேளுங்க, அப்புறமா இல்லாட்டி கவனம் உங்களுக்கு கேட்கறதுல இருக்காது. சோ அப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. சோ ரைடு அப்படின்னா இதுதான் வந்து ரூட் வேர்ட். எப்பவுமே வந்து ஒரு வேர்ட்ல அந்த ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்ட்னா என்னது? அதுதான் வந்து ஒரிஜினலான வேர்டு. அதுக்கப்புறம் அதை வச்சு அதுக்கு எஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்ல இஎஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்ல இடி ஆட் பண்ணுவாங்க, இல்ல ஐஎன்ஜி ஆட் பண்ணுவாங்க, இல்ல இஆர் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்பெல்லிங் ரூல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இல்ல டிஐஓஎன் எஸ்ஐஓஎன் அப்படி எல்லாம் டிஐஓஎன் எஸ்ஐஓஎன் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்போ ரேடியேட் என்ற வேர்டுக்கு ரேடியேஷன் அப்படின்னு மாறும். அப்போ ரூட் வேர்ப் என்னது? ரேடியேட் என்ற வேர்டு. அதே மாதிரி இங்க ரூட் வேர்ப் என்னது? ரைடு. ரைடு வந்து ரைட்ஸ் ஆயிடுச்சு இங்க. ஏன்னா இது வந்து பிரசன்ட் இன்டெஃபினைட். அதெல்லாம் கிராமர்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரசன்ட் இன்டெஃபினைட் வரும்போது ஹீ ஷீ இட் எல்லாம் வந்தா எப்படி வேர்ப் மாறும்ன்றது அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, அத கிளாஸ் நடத்தலாம். ஓகேங்களா? So it's very very easy once you know present. உங்களோட டென்ஸ் நீங்க தரவா பண்ணிக்கிட்டீங்கன்னா பாதி இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? So he writes a sight word. A is also a sight. ஏன்னா இது ஆவும் சொல்றது இல்ல, நம்ம ஏவும் சொல்றது. green b ஐக்கு. ஏன் ஐ படிக்கிறோம்? இங்க ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. So ஐக்கு he writes a green bike. ஓகேயா? ரைட், படிக்க வரதா பாருங்க. ஐ என்ற சைட் வேர்ட், திருப்பி ஐக்க ஐக்க லைக் த ஐட ஐட பிரைடு. இத வந்து மேஜிக்கி பிரைட்ஸ். இங்க அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்தா என்ன அர்த்தம் பசங்களே? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்தா என்ன அர்த்தம்? அப்போஸ்ட்ரோபிஸ்னா அவங்களோட, அதாவது அவங்களோட பெண்ணை. இப்ப நான் இதை சொல்றேன்னா இது இட் இஸ் ஹர்ஸ், மை மதர்ஸ் டே. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே அப்படின்னு அப்போஸ்ட்ரோபி இல்லாம எழுதிட்டீங்கன்னா எஸ்ன்னு சில்ட்ரன்ஸ், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி மிஸ்டேக் பண்ணுவீங்க. சில்ட்ரன்ஸ்ன்னு சில்ட்ரன்ஸ்ன்ற வேர்டு இருக்கா? இல்ல. சைல்டோட ப்ளூரல் தான் சில்ட்ரன். சைல்டோட ப்ளூரல் தான் சில்ட்ரன். சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ்ன்ற வேர்டு தப்பு. ஓகே, இது சிங்குலர், இதுதான் ப்ளூரல். அப்ப சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் தினம். அப்படி எல்லா குழந்தைங்களோட தினம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, அது குழந்தைங்களோட தினம் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்ட்ரோபி எஸ். அதே மாதிரி இங்க மதர்ஸ்னா நிறைய அம்மாக்கள் ஆயிடும். சோ அம்மாக்களோட தினம், ஐ மீன் தமிழ் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. மதர்ஸ் டே அதாவது அம்மாக்களோட தினம். எல்லாரோட மதர்ஸ் டே இப்ப செலிப்ரேட் பண்ணோம் இப்போ ரீசெண்டா. சோ மதர்ஸ் டே. So when you want to put apostrophe s, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க அது வந்து அவங்களோட அப்படின்னு சொல்றீங்க. மதர்ஸ் டே அது அம்மாங்களோட தினம், குழந்தைகளோட தினம் அப்படின்னு சொல்றீங்க. சோ தயவு செய்து சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ்ன்னு எழுதிடாதீங்க. ஓகே, சைல்டோட ப்ளூரல் தான் சில்ட்ரன். சோ அதே மாதிரிதான் இங்க பிரைட் பிரைட்ஸ். இப்ப நான் இங்க பிரைட்ஸ்ன்னு இங்க இப்படி எழுதிட்டேன்னா நிறைய கல்யாண பொண்ணுங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க நான் பிரைடோட மேக்கப் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு பிரைடோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்படி சொல்லும் போது நான் அப்போஸ்ட்ரோபி எஸ் போடுவேன். அப்போஸ்ட்ரோபி எஸ் என்ன அர்த்தம்? ப்ளூரல் கிடையாது. ஓகேயா? சோ பிரைட்ஸ் ஏ கப். இங்க ஏன் ஏன்னு படிச்சோம்? ஏன்னா மேஜிக் இருக்கு. அப்ப மேக்கப். ஐ லைக் த பிரைட்ஸ் மேக்கப். கிளியரா? அடுத்தது இங்க என்ன சவுண்ட் போடுது? அதோட ஷார்ட் சவுண்ட் போடுது. இங்க என்ன பண்ணும்? டிவைடு. ஐ. ஏன் ஐ வந்தது? ஏன்னா மேஜிக் இருக்கு. டிவைடு. ஒரே வார்த்தையில 2 ஐ இருக்கு. பட் ரெண்டுமே வேற வேற சவுண்ட் போடுது. இங்க வந்து ஷார்ட் சவுண்ட், இங்க வந்து லாங் சவுண்ட். டிவைட் த கேக் கேக் into 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 யூன்றது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஊன்ற சத்தம் கூட போகும். தமிழ்ல எழுதுறதா இருந்தா ஊ. ஓகேயா? ஃபைவ் ஃபைவ். ஓகே, ஃபைவ். இங்க பாருங்க திருப்பி. இல்ல ஐ. ஏன் இங்க ஐ படிச்சேன்? இங்க வந்து ஸ்லைஸ். ஐஸ். இல்ல ஐஸ். இங்க ஏன் எஸ் சிஎஸ்ன்னு படிச்சோம்? ஏன்னா சிக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? ஈ வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிக்கு முன்னாடி ஈ வந்தா என்ன பண்ணணும்? சிய கர்வா படிப்போமா எஸ்ன்னு படிப்போமா? சியோட சாஃப்ட் சவுண்ட், அதாவது இஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல ஐஸ். ஸ்லைஸ். ஸ்லைஸ். இ ஆல்ரெடி இருக்கிறதுனால வெறும் எஸ் போடுவோம். ஸ்லைசஸ். அதாவது ஒரு கேக்க ஸ்லைஸ் மாதிரி வெட்ட சொல்றோம். பீசஸ் இல்லாம கேக்க 5 ஸ்லைஸா வெட்ட சொல்றோம். ஓகேயா? ஷீ. ஏ. எதுக்கு இது ஏ ஆச்சு? ஓகேங்களா? ஷி கேம் ஆன். ஐம். ஐம். டூன்றது சைட் வேர்ட். TO2. த இவெண்ட். 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 ஈவெண்ட் கிடையாது. இங்க வந்து மேஜிக். அப்போ இது வந்து சைலண்ட் ஆயிடுது. இவெண்ட். இவெண்ட். ஓகே. ஐ. இதுவும் பார்த்தோம் நம்ம நேத்து. டெலீட்ன்ற வேர்டு. இங்க ஏன் நீங்க அதான் நான் சொன்னேன், ரூட் வேர்ப பார்க்கணும். ரூட் வேர்ப இதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆக்கிறதுக்காக டி போட்டிருக்காங்க, டெலீட்டட் அப்படின்னு. சோ ரூட் வேர்ப் படிக்கும் போது என்ன ஆகுது? இங்க மேஜிக். அப்போ டெல் ஈட். டெலீட். டெலீட்டட். ஆல். ஆல் சைட் வேர்டு. த ஃபைல்ஸ். இங்கேயும் பாருங்க ரூட் வேர்ப் இதான். ரூட் வேர்ப் சேட் ஆயிருக்கு. ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் இன் ஆர்டர். ஆர் கண்ட்ரோல். ஆர்டர். 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 ஓகே. டூன்றது சைட் வேர்ட். இது கூட வீல எண்ட் ஆகாதனால இங்க ஈ போடுவோம். பட் இப்போ மேஜிக் ஈல படிச்சு பாத்தீங்கன்னா ஹேவ். அதனாலதான் இங்க ஹேவ். இப்ப நீங்க கேட்கலாம், இங்க மேஜிக் ஈ இருக்கு, அப்ப ஏன் இது வந்து ஆன்று சொல்றது, ஏன்று ஏன் சொல்ல ஹேவ்னு தானே படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து மேஜிக் ஈயா இல்ல. இங்க நம்ம என்ன, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டோன்ட் எண்ட் இன் இ அப்படின்னு ஒரு ரூல் படிச்சோம் இல்லையா? ஈல எண்ட் ஆவறது இல்ல, அதனாலதான் இங்க ஒரு ஈ போட்டிருக்கோம். அப்போ ஹாவ். ஹாவ்னு போட்டு ஒரு ஈ போட்டிருக்கோம். ஓகேங்களா? வித்தியாசம் புரிஞ்சுதா இந்த வேர்டுக்கு? ஹாவ். ஓர். ஓர். ஏஸ். இங்க எதுக்கு சிஎஸ்ன்னு படிச்சோம்? சிக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? ஈ வந்திருக்கு. சோ ஸ்பேஸ். ஏஸ். ஆன். ஐ. ஒய் என்ன சத்தம் போடுது? ஐ சத்தம் போடுது. மை. பிஹெச்ன்றது அது நம்ம இன்னும் பிஹெச் எல்லாம் நம்ம இன்னும் கத்துக்கணும். நீங்க இப்போ வார்த்தை வர்றதுனால கத்துக்கோங்க. இது நேத்து ஒன்னுன்ற சைட் வேர்டு பார்த்தோம். பட் இந்த இடத்துல ஒன்னு படிக்காது, ஏன்னா மேஜிக் இருக்கீங்க. போன். போன். I deleted all the files in order to have more space on my phone. Clear? Okay. And can. யூன்றது சைட் வேர்ட். இதே மாதிரிதான் இங்க will end ஆகாதுன்னு give. இது மேஜிக் ஈ கிடையாது. will end ஆகாதனால ஈ போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ராவா. அதனால ஈ சைலண்ட். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈ சைலண்டா இருக்கு, அவ்வளவுதான். இது மேஜிக். இது பவர் கொடுக்கல, ஏன்னா இங்க வி இருக்கு. கிவ். ஈ லாங் சவுண்ட் போகுது. ஈ ஹீ மாதிரி இங்க மீ.
the கோட் கோட் கோட்னா என்னது பிரைஸ். எனக்கு அந்த அந்த தீமுக்கு எனக்கு வந்து கொட்டேஷன் கொடுங்க, கொட்டேஷனை தான் கோட்டுன்னு சொல்லுவாங்க. கோட் கோட். ஐஸ் எஸ் எஸ் வந்து சவுண்ட் போதும். ஆர் ஃபார் த இட்ஸ் திஸ் தீம் தீம். கிளியரா? எத்தனை பேருக்கு இன்னும் டவுட்டா இருக்கு, இத படிக்க கஷ்டமா இருக்கு? எத்தனை பேர் இதெல்லாம் படிக்க முடியாம இருந்தீங்க, இப்போ ஈஸியா இருக்கு? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இப்போ ஈஸியா இருக்குன்னா ஓ எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லையா முன்னையே இதெல்லாம் படிக்க முடிஞ்சுதா அப்படின்னு? எத்தனை பேருக்கு இது ஈஸி ஆயிடுச்சு இப்போ? எஸ். ஓகே, ஆல் ரைட். நான் போர்டு ரப் பண்ணலாமா இல்ல ஒரு 1 மினிட் வெயிட் பண்றேன், காப்பி பண்ணிக்கோங்க இப்ப வேணும். காப்பி பண்ணி முடிச்சாச்சுன்னா டீன்னு கொடுங்க, டன்னு கொடுங்க. டி ட ட அன்னு கொடுங்க பார்க்கலாம். டன்னு இஃப் யூ காப்பிட் இட். இல்லாட்டி நான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ரூட் வேர்டுன்றது என்னது? ரூட் வேர்டுனா எந்த வார்த்தை ஒரிஜினலான வார்த்தை, பேஸ் வேர்டு, ரூட் வேர்பு, அதுதான் பேரு ரூட் வேர்பு. நீங்க வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3 எல்லாம் படிச்சிருப்பீங்க. வேர்ப்னா என்ன? ஒரு செயல். ஓகேங்களா? அந்த வேர்ப் வந்து 1 2 3ன்னு படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் ஏட் ஈட்டன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்டா? ஈட் ஏட் ஈட்டன் அந்த மாதிரி. அப்போ பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் தென் வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிச்சிருப்பீங்க. சோ அதுதான் வந்து ரூட் வேர்ப் வந்து ஈட். ஓகேங்களா? சோ அந்த மாதிரிதான் நம்ம இப்ப ஈட்டிங் எப்படி எப்ப போடுவோம்? ஈட்டிங் பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாம் வரும்போது ஐஎன்ஜின்ற வேர்டு போடுங்க. ஆனா ரூட் வேர்ப் அந்த ஈட்டிங்ல யாரு? ஈட்ன்ற வேர்டு தான் ரூட் வேர்ப். ஐஎன்ஜின்றது அதை ஆட் பண்ணிருக்கு டென்ஸுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, நான் போர்டு ரப் பண்றேன். இப்போ நம்ம இப்ப அடுத்த ஸ்பிளிட் டயக்ராம் பார்க்க போறோம். ஓகேங்களா? கேன் ஐ ரப் த போர்ட்? எஸ். சோ நம்ம இப்ப வரைக்கும் இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்த ஸ்பிளிட் டயக்ராஃப் பார்க்க போறோம். ஆல்ரெடி இப்போ 2 வேர்ட்ஸ் நம்ம இந்த சென்டென்ஸ்லயே பார்த்துட்டோம். ஓ டேஷ் இ, அதாவது இது வந்து ஓ என்ற பெயர், அதோட பெயர் சொன்னோம். லாங் சவுண்ட், ஏன்னா இங்க மேஜிக் கீ இருக்கிறதுனால. சோ வேர்ட்ஸ் சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். இத படிங்க பார்க்கலாம். என்னதுன்னு படிங்க பார்க்கலாம். கல அப்படின்னு படிக்க கூடாது சொல்லியிருக்கேன். கான்சனன்ட் பிளன். கிள கிள ஓப. ஓ வருதா? ஓப. மேஜிக் கீ சைலண்டா இருக்கு. குளோப். என்னன்னு படிங்க பார்க்கலாம். படிக்க வருதா? என்னது? ஓக் ஸ்போக் ஸ்போக். என்னன்னு படிங்க பார்க்கலாம். ஓப் ஸ்லோப். எஸ். கடகடான்னு படிங்க பார்க்கலாம் இப்போ. சோ இந்த மாதிரி ஈ வந்துட்டாலே நீங்க டக் டக்குன்னு இத வந்து லாங் வவல் ஓம் ஓன் அந்த மாதிரி டக் டக்கு ஓம் ஹோம் ஓன் போன் அந்த மாதிரி டக் டக்குன்னு படிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். இத வந்து ஷார்ட் வவலா படிச்சீங்கன்னா தப்பா வரும். ஆன் பான்னு வரும். ஓகேயா? சோ நம்ம இங்க இந்த போன்னு தான் படிக்கணும். ஓகேயா? அடுத்தது எஸ். படிக்க முடியுங்களா? நீங்க கூட சாட் பாக்ஸ்ல எழுதலாம். என்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதோ கூட நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி இப்போ நீங்க சென்டென்ஸ்ல பாத்தீங்க இல்லையா? இது வந்து டயகிராஃப். ஓகேங்களா?
பாருங்க, படிக்க வருதான்னு பாருங்க. நான் படிக்கல, நீங்க தான் படிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது படிக்க வரலன்னா கேளுங்க. மன்னார் எழுதியிருக்காங்க. Above, alone, above, above. Okay, very good, Manna. Above, above, சொல்லுங்க, above, above. நம்ம படிக்கிறது இல்ல. So this one is an exception. Above. So கூட்டி படிக்க வருதா பாருங்க, ரூல் படி இங்க என்ன வருது? ஏன் இது வந்து V வருது பாருங்க, கவனிங்க, இங்க V வருது. சோ V இங்கிலீஷ்ல எண்ட் ஆகாததுனால இது பாருங்க டிஃபால்ட்டா அதோட மேஜிக் கீ கிடையாது. இது இது என்னது? V. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கிவ், ஹேவ் எல்லாம். அதனாலதான் இது வந்து வந்து சத்தம் போடுது பாத்தீங்களா? சோ இது இந்த லிஸ்ட்ல வராது. ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? வீல எண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஈ வருது. ரைட். சோ நெக்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க. கம்போஸ். சம் என்றது இட்ஸ் சைட் வேர்ட் ட்ரிங்கோ. அத நான் அடுத்தது கொடுக்க போறேன் உங்களுக்கு. ட்ரிங்கோ அவர்கள் இங்க சம்னு எழுதியிருக்காங்க. நான் மேஜிக் கீ பண்ணேன்னா இங்க சோம அப்படின்னு வரும். சோ சம் இஸ் சைட் வேர்ட். அது நான் அடுத்த ஃபர்ஸ்ட் 5 லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு சம்ன்றது சைட் வேர்டா வரும். உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க இப்பவே. கூடிய சீக்கிரம் சைட் வேர்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் லிஸ்ட். சோ நீங்க எழுதுற வேர்ட்ஸ வந்து உங்களுக்கு மேஜிக் கீயோட அந்த ஈயோட மேஜிக் அந்த வால் வந்தா அது வந்து அதோட லாங் நேம் சொன்னாதான் அது மேஜிக் கீ உள்ள வரும். இப்போ அபாவ்னு எழுதுனீங்க, கரெக்ட். இப்ப ஜோக்குன்னு எழுதிருக்கீங்க, அது கரெக்ட். ஏன்னா இங்க பாருங்க ஜோக்கு. அப்ப என்ன ஆகுது? ஓன்றது சொல்லுங்க. அண்ட் இங்க வியும் கிடையாது, எண்டிங் வேர்ட்ஸ். யூ வீல எல்லாம் எண்ட் ஆகாதனால நம்ம ஈய வந்து டிஃபால்ட்டா போடுறோம். பட் இங்க வந்து கேக்கு அப்புறம் ஈ வரலாம் இல்லையா? சோ இங்க ஜோக். வெரி குட். மன்னார் ஹஸ் ரிட்டன் ஜோக். சோ நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதை வச்சுட்டு படிக்க வருதான்னு பாருங்க. And what else I want to say? Coke, poke. ஓகேங்களா? இத படிங்க. இங்க பாருங்க 3 கான்சனன்ட் வருது. ஸ்ட்ரோக், நோஸ். கரெக்ட். அவர்கள் நோஸ் எழுதியிருக்காங்க, கரெக்ட். இத படிங்க. இது நான் THPHன்றது நான் சொல்லியிருக்கேன். THன்றது த்ரோன், நோஸ். இத படிங்க. படிக்க வருதா? அது எக்ஸ் எக்ஸ் இல்ல பிள எக்ஸ்ப்ளோடு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, எக்ஸ்ப்ளோடு. இது கூட ஹோல் தான், இது கூட ஹோல் தான். இது வந்து அது ஒரு ஓட்டை மாதிரி. இது வந்து ஒரு முழு சப்பாத்தி இருக்குன்னா ஹோல் சப்பாத்தி. கிம்மி த ஹோல் சப்பாத்தி. ஹோல் சப்பாத்திய 1/4 டிவைட் பண்ணி எனக்கு கொடு. அதுதான், இதுதான் ஹோல் சப்பாத்தி. இது வந்து ஓட்டை, ஒரு ஓட்டை இருந்தது. there is a hole in the packet, there is a hole in the tree, whatever உங்களுக்கு சொல்லணுமோ. சோ ரெண்டுமே ஹோல் தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். WH கூட இந்த WH, TH, PH அதெல்லாமே நம்ம இன்னும் படிக்கணும். கூடிய சீக்கிரம் படிப்போம். ஓகேங்களா? வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஆட், டேட், போல் எழுதலாம், டேட் போலும் எழுதலாம். இத படிங்க. படிக்க வருதா? இங்க பாருங்க, லாங் சவுண்ட் சொல்லு.
ஓட ஓடு எபிசோடு எந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல she has episode of vomiting, இந்த வாமிட்டிங் எபிசோட் அடிக்கடி நடக்குது, இல்ல ஃபிட்ஸ் அடிக்கடி ஃபிட்ஸ் எபிசோடு அப்படின்னு எபிசோடுன்னு கூட டாக்டர்ஸ் கூட அந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, எபிசோடு. ஓகேங்களா? டெலஸ்கோப் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ஸ்கோப்ன்றது யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்கோப் இருக்கு, இத படிச்சா என்ன ஸ்கோப் இருக்கு, வாட் இஸ் த ஸ்கோப் இஃப் யூ ரீட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி டெலிஸ்கோப். ஓகேங்களா? ஸ்கோப், டெலிஸ்கோப். Okay, I think I've given you enough words on this. Now shall we go to the next one? So நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஓஇன்றது பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா? ஓஇ. இப்ப நம்ம பார்க்க போறது யூஇன்னு பார்க்க போறோம். ஓகேயா? அடுத்தது இப்ப நம்ம யூஇ காம்பினேஷன் பார்க்க போறோம். இதுல இன்னும் கூட நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ச, ஓஸ், சோஸ். இங்க பாருங்க, ச, ஓஸ். ஏன்னா இந்த ஓ ஏன் படிச்சோம், ச, ஓஸ், சோஸ். I chose red color Gagra choli. I chose engineering. I did not go for doctorate. Whatever do you want to say, I chose. என்ன நீங்க விரும்பி choose பண்ணீங்கன்றதுதான் chose. Clear? Yes. I think I've given you enough words. இன்னும் கூட இருக்கு words, நீங்க யோசிச்சு எழுதிக்கோங்க வேணும். நான் ரப் பண்ற போர்டு. I am going to the next. யூஇன்ற காம்போல ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் யூன்றது இப்ப கூட நம்ம படிக்கும் போது நான் சொன்னேன், அது 2 சவுண்ட்ஸ் போடும். நான் காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு. இத படிங்க பார்க்கலாம். யூ, மியூட், மியூட், மியூட். கரெக்டா? இத படிங்க பார்க்கலாம். இல்ல, ஃப்ளூட், ஃப்ளூட், ஃப்ளூட். இந்த ரூல் ஞாபகம் இருக்கா? சி மாதிரி, சி எப்படி இ பிளஸ் ஐ பிளஸ் ஒய்யோட வரும்போது சவுண்ட் போடுமோ, அதே மாதிரி ஜியும் நான் சொல்லியிருந்தேன். சில வேர்ட்ஸ்ல கெட்டுக்கெல்லாம் அது க தான் சவுண்ட் போடும். ஆனா மத்தபடி என்ன சாஃப்ட் சவுண்ட் என்னது, ஜியோட சாஃப்ட் சவுண்ட் என்னது, ஜ. ஞாபகம் இருக்கா? ஜியோட சாஃப்ட் சவுண்ட் வந்து ஜ, சியோட சாஃப்ட் சவுண்ட் வந்து ஸ். எப்போ சாஃப்ட் ஆகும், எப்போ இஐ ஒய்யோட பிளெண்ட் பண்ணும் போதெல்லாம் சாஃப்ட் சவுண்ட் ஆயிடும். அதே மாதிரி ஜியும் வந்து 2-3 வார்த்தை தவிர மத்த இடத்துல எல்லாமே, இந்த இடத்துல எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இ அண்ட் ஐ ஒய்யோட வரும்போது அது வந்து ஜவா மாறிடும். பார்த்திருக்கோம் இல்லையா? அதனாலதான் இங்க ஹியூஜன்னு வருது. இந்த இடத்துல என்னவா சவுண்ட் போடுது, அது ஜ சவுண்ட். ஹியூஜஸ், அதோட சாஃப்ட் ஹியூஜ், ஹியூஜ். ஓகேங்களா? இங்க வேணா எழுதிக்கோங்க, சோ தட் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிறதுக்காக ஜ சவுண்ட் போடுது. ஓகேங்களா? இதெல்லாம் படிக்க வருதான்னு பாருங்க. யூப, யூப, யூஸ், 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 டியூப். அதான் எழுதிட்டோம். வெரி குட். கியூட்னு எழுதிருக்கீங்க. ட்ரிங்கோட் மன்னா டியூப்னு எழுதிருக்கீங்க. வெரி குட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நீங்க பாப்பீங்க, இன்னொரு வேர்டும் எழுதுறேன் பாருங்க. இத படிங்க. கம்ப்யூட்டர் வந்தாலே கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர். கியூட்னு எழுதிருக்கீங்க ட்ரிங்கோ. வெரி குட். கியூட். ஓகேங்களா? சோ இன்னும் வேர்ட்ஸ் இருக்கும். பட் இப்ப வந்து நம்ம வேற எக்ஸாம்பிள்ஸ்ல யூ என்ன, இதுல என்ன சத்தம் போடுது பாருங்க. ஊன்ற சத்தம் போடுங்க. இப்ப கூட ஒரு சென்டென்ஸ்ல பின்ன போகும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு யூன்ற சத்தம் போட்டுச்சு. யூ. ஓகேங்களா? சோ
ஜூன், 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 ஊன்ற சத்தம் போடும். ஜூன், ப்ரூன், ரூடு, ஊடு, ஊல். ஆனா சைலண்டா இருக்கிறது அது வேற, அது டவுட் இல்ல. பட் இந்த இடத்துல யூ போடாம ஊ போடுது சத்தம். ஓகேங்களா? ஜூனு, ப்ரூனு, ரூடு, ரூலு, ட்ரூ. இது வந்து யூஇ சேர்ந்து வருது ட்ரூ. இது நான் அப்புறமா சொல்லி தருவேன். யூஇன்றது வாவல் டீம்ன்றது. பட் கரெக்ட், ட்ரூ. ஊன்ற சத்தம் போடுது. அது அது வந்து சேர்ந்து வருது. குட், வெரி குட். பட் யூஇன்ற சவுண்ட் நம்ம திருப்பி இப்போ அடுத்தது நம்ம பண்ணுவோம். இந்த வால் டீம்ஸ் முடிச்ச உடனே திருப்பி, ஐ மீன் ஸ்பிளிட் டயக்ராம் முடிச்ச உடனே வால் டீம் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப்ன்றது எல்லா காம்பினேஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டா? நான் இந்த போர்டு ரப் பண்ணலாமா? ஷில் ஐ ரப் த போர்டு? இந்த பக்கம் மட்டும் ரப் பண்றேன். சோ நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்றது இங்க எழுதுறேன். ஏ டேஷ் இ, தட் இஸ் கேக், பேக், லேக், அந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் இ டேஷ் இ பார்த்தோம். லைக் ஈவ், டெலீட், தீஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஐ டேஷ் இன்ற வேர்டு லைக் டைம், லைம், லைக், அதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஓ டேஷ் இன்ற வேர்ட்ஸ், அதாவது இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா நம்ம, போனு, ஹோம், ஸ்லோப், அந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தது யூ டேஷ் AEIOU. பாத்தீங்களா? எல்லாமே பார்த்துட்டோமா? சோ எல்லாமே வந்து AEIOU தான் சொல்லுது. யூ மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஊன்ற சில இடத்துல ஊன்னு சொல்லுது. AEIOU 5 வாலும் அதோட லாங் சவுண்டு மேஜிக் கீ வரும்போது சொல்லுது. ஓகேங்களா? சோ வி பக்கத்துல வந்தா உடனே அத மேஜிக் கீ நினைச்சிடாதீங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டோன்ட் எண்ட் இன் வினால அந்த கிவ், ஹேவ் எல்லாமே வீக்கு முன்னாடி வவல் வந்தா அது வந்து அதோட ஷார்ட் சவுண்ட் தான் சொல்லும். ஓகேங்களா? கிளியரா? எனி டவுட்ஸ்? ஹோம்ஒர்க் ஏன் யாருமே எனக்கு எழுதி அனுப்பல? எத்தனை பசங்க அங்க இருக்கீங்களோ எல்லாருமே இந்த எவ்ரி ஸ்பிளிட் டயக்ராஃப்க்கும் 5 சென்டென்ஸ் நீங்க எழுதி எனக்கு அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி அனுப்பிச்சீங்கன்னா தான் நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நடத்துவேன். இல்லாட்டி திருப்பி நடத்தினதே நடத்த போறேன். பரவாயில்லையா? ஓகே. சோ எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தான் பெனிஃபிஷியலா இருக்க போகுது. சும்மா உங்களுக்கு கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கணும், கிராமர் வந்து சென்டென்ஸ் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட மதர் டங் இங்கிலீஷ் இல்லாதனால தப்புகள் நடக்கலாம், பரவாயில்ல. நீங்க கத்துக்கதான் வந்திருக்கீங்க. சோ நீங்க தப்பு பண்ணிட்டு கூட எழுதுங்க. ஆனா அந்த ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டா எழுதுங்க. நான் புரிஞ்சுப்பேன் நீங்க என்ன சொல்ல வரேன்றதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போதான் எனக்கு புரியும் எந்த இடத்துல கிராமர்ல கூட உங்களுக்கு எங்க வீக் இருக்கு, அங்க கூட நான் உங்களை மேல போக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ரைட். சோ நான் உங்களுக்கு ஒரு பசில் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்க ஹோம்ஒர்க் அதையும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ், ரைட்? ஈஸியா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இப்போ இதுதான் டபிள்இன்றது நம்ம படிச்சோம், என்று படிச்சோம். கரெக்டா? இப்ப நான் இங்க வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். இங்க மத்தபடி சிங்கிள் சவுண்ட்ஸ் இங்க எழுதுறேன். இப்ப நீங்க வந்து இதுல இருந்து எத்தனை வேர்ட்ஸ் உங்களால பண்ண முடியும் அப்படின்றது நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வேர்டு எழுதி காமிக்கிறேன். ஈட்டர். கரெக்டா? பண்ண முடியுமா? ஓகேங்களா? சோ இந்த டயக்ராஃப் வச்சுட்டு, இல்ல வால் டீமும் சொல்லலாம், டயக்ராஃபும் வச்சுட்டு, இதை வச்சுட்டு எத்தனை வேர்ட்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு எப்படி எத்தனை வேர்ட்ஸ் நீங்க பண்ணி எனக்கு எழுதி அனுப்புறீங்கன்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா? பண்ணுவீங்களா? இதுவும் பண்ணி பாருங்க. இது வந்து இன்னொன்னு இதே மாதிரி.
இது நம்ம இதுவும் ஈன்ற சத்தம் போடும் இல்லையா? இது ஈவும் பார்த்தோம், ஏவும் பார்த்தோம். பட் இந்த இடத்துல நான் சொல்றது நீங்க பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் வந்து ஈ சத்தம் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீன், பீன். ஓகேங்களா? அரௌண்ட் 12 to 13 வேர்ட்ஸ் இங்க பண்ணலாம். 12 வேர்ட்ஸ் பண்ணலாம் தாராளமா இங்க. ஓகேங்களா? இதுல ஒரு 12 வேர்ட்ஸ் பண்ணலாம். அந்த 12 வேர்ட்ஸ் என்னன்னு பாருங்க. இங்கேயும் வேர்ட்ஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. Okay, so that's all for today. Any doubts, please type in the chat box. No doubts? Okay. Thank you, guys. Thank you so much, Nandri.